டிவிகே விஜய் அவர்கள் மேல இந்த விமர்சனங்கள் அப்படின்றது வந்துட்டே இருக்கு. அவருக்கு வந்துட்டு அரசியல் தெளிவு இல்ல. அவர் அரசியலையும் வந்துட்டு சினிமா மாதிரி தான் கையாளுறாரு. இந்த மாதிரியான தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டார்கெட் பண்றாங்கன்னா இவருடைய செயல்பாடுகள். உலகத்திலே எந்த மாநாட்டுக்கும் கேட்ல கிரீஸ் தடவுனது கிடையாது. இந்த மாதிரி பொட்டை காட்டுல போட்டு அடைச்சி வச்சது கிடையாது. எந்த விதமான வசதியும் செஞ்சு கொடுக்கல. கண்மாடியே தன் தொண்டனை தூக்கி எறிகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டுக்கிறாம போறாரு. தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. மதுரை ஏர்போர்ட்ல வந்துட்டு போறாரு. அங்க இருக்கக்கூடிய பவுன்சர்ஸ் துப்பாக்கி எடுத்து சொன்ன மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து இப்போ டிவிகே சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அது வந்துட்டு செட்டப் தான். டிஎம்கே சைட்ல இருந்து பொய்யா எங்க மேல போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஆட்களை வந்து செட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கிறப்போ உங்களுக்கு எப்படி? இல்ல இது வந்து செட்டப்பா அப்படின்னா ஒருத்தருக்கு தான் செட்டப்பா சொல்லலாம். தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கேன். எல்லாரையுமே இவங்கள பண்றாங்க. கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்துச்சு. அது திமுக வெட்டி சாத்துச்சு. இல்ல அந்த மாதிரி மாநாட்டுக்கு போறவங்க திமுக அப்படி தள்ளி விடுது. ஏன் சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜயை விமர்சிச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. அது ஆரம்பத்துல இருந்து ரெண்டு பேரும் தெரியும். ரெண்டு பேரும் மாறி மாறி என் கூட தான் வரப்போறாரு தம்பி, நான் தான் அண்ணன், என்னுடைய தலைமை எடுத்து வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. நாம் தமிழரும் டிவிக்கு சேர போதுலாம் கூட சொன்னாங்க. கடைசியில் எதுவுமே நடக்கல. அவர் தனியாக ஒரு ட்ராக் போயிட்டாரு. அப்புறம் நம்மளுடைய வாக்குகளை கொஞ்சம் பிரிக்கிறாரு விஜய் அப்படிங்கிற ஒரு கோபம், தனிப்பட்ட ஒரு கோபம். அதுதான், வேற ஒன்றும் காரணம் இல்லை. டிவிகே சைட்ல இருந்து தொண்டர்கள் யார் அவங்களை விமர்சிச்சாலும் வந்து டிஎம்கே தான் காசு கொடுத்து இந்த ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. விஜயை திரையில் பார்த்து அவர் எல்லாத்தையும் மாற்றிடுவார். ஒரு பாட்டில் தமிழ்நாட்டை தலைகளாக புரட்டி போட்டுருவாரு அப்படின்னு நினைச்சு புட்டக்காட்டில் நின்று கூட்டம் தான். திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறார் விஜய். அதுதான் விஜய்க்கு மிகப்பெரிய டிராபேக்கும் கூட. கண்டிப்பா சார், நான் அடுத்து அதுதான் கேட்கலான்ட்டு இருந்தேன். அவர் மாநாட்டிலேயா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு பொதுக்கூட்டமா இருக்கட்டும், தொடர்ச்சியா அவர் வந்து மக்கள் பிரச்சனையை ஏதாவது பேசுறாரு, இல்ல அவரு ஒருவேளை சிஎம்மா ஆனார்னா என்ன பண்ண போறா அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாருன்றதுதான் எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா அவர் தொடர்ச்சியா அந்த ஒரு விஷயங்களை மட்டும் தவிர்த்துக்கிட்டே வராரு. அப்படி இருக்கப்போ அவரோட நிலைப்பாடு தான் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கே ஒரு நிலைப்பாடு தெரியாம தான் போயிட்டு இருக்காரு. தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா, வச்சுட்டு அவன் பண்றாரு. 2026 தான் எங்களோட ஒரே நோக்கம் சிஎம் ஆகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், ஒருவேளை அவங்க நினைச்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கல தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்னா இந்த ஒரு கட்சி நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரே மமிதா பைக்கில் சொல்லியிருக்காரு, 26 தேர்தல் முடிவுகளை பார்த்துட்டு நான் வந்துடுவேன், உன் டேட்டா ஃப்ரீ பண்ணி வைமா. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் ஜுபேர் சார் தான் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சார், தொடர்ச்சியா வந்து டிவிகே விஜய் அவர்கள் மேல இந்த விமர்சனங்கள் அப்படின்றது வந்துட்டே இருக்கு. அவருக்கு வந்துட்டு அரசியல் தெளிவு இல்ல. அவர் அரசியலையும் வந்துட்டு சினிமா மாதிரி தான் கையாளுறாரு. இந்த மாதிரியான தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? நேற்று கூட அவர் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த தொடர்ந்து ஏன் விமர்சனங்கள் வருது அப்படின்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு, மாநாடுகள் நடத்துறாங்க. மாநாடுகள் எப்படி நடத்துவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பந்தல் போட்டிருப்பாங்க. அதில் வந்து ஆட்களை சேர் போட்டிருப்பாங்க. எல்லா விதமான அடிப்படை வசதிகளும் செஞ்சுருப்பாங்க. 2 நாள் 3 நாட்கள் மாநாடுலாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா கட்சிகளும். ஆனால் இவருடைய மாநாடு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு திறந்த வெளி பொட்டை காட்டில் நடத்துகிறாரு. எல்லாரையும் கொண்டு போய் காலையில் ஆடு மாடு மாதிரி போட்டு அடைச்சி வச்சிடறாங்க. சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு எந்த வசதியும் செஞ்சு கொடுக்குறது இல்லை. இப்போ மதுரையில் நடந்த மாநாட்டிலே கிட்டத்தட்ட 100 டாய்லெட் வச்சுருக்காங்க, டெம்பரரி டாய்லெட்டு. அதிலே போதிய தண்ணீர் வசதி இல்லை. போய் ஒதுங்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷெட்டு மாதிரியோ பந்தல் மாதிரியோ எதுவும் போடலை. நீங்கள் குறைந்தபட்சம் அவங்கள நீங்கள் வந்து சாயங்காலத்துக்கு மேலே வாங்க, காலையில் யாரும் வரக்கூடாது, ஏன்னா ஈவினிங் மேலே தான் நிகழ்ச்சி நடத்தும். ஏன்னா பொட்ட இடத்துல நடத்துறீங்க, ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஈவினிங்காவது நடத்தலாம். ஒரு நீங்கள் பேசுறது 10 நிமிஷம் பேச போகிறீங்க, ஒரு 15 நிமிஷம் பேச போகிறீங்க, அதுக்கு எது காலையில் கொண்டு வந்து அடைச்சி வச்சுருக்கீங்க? குறைந்தபட்சம் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு நாங்கள் மாநாடு நடக்கும், நீங்கள் எல்லாருமே மாநாட்டுக்கு ஒரு 4 மணிக்கு வந்தால் போதும், ஈவினிங் மேலே வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதுவும் சொல்லலை. எல்லாரையும் வந்து மாநாடுங்கிற எந்த விதமான எப்போ ஆரம்பிக்க போகிறோம், எப்போ முடிக்க போகிறோங்கிற எந்த விதமான டீட்டெயிலும் சொல்லாமல் காலையிலேயே கொண்டு வந்து எல்லாரையும் வந்து அடைச்சி வச்சு கிட்டத்தட்ட 104 102 டிகிரி வெயிலில் போட்டு பலரும் ஒதுங்க இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தகவல் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் மாநாட்டுக்கு போய்ட்டு வந்தவங்க தொடர்ந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஓவரான அந்த ஹீட்டில் இருந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. இன்னொருத்தரை தூக்கி எறியப்பட்டிருக்காங்க. சரத்குமார்ங்கிற ஒரு நபர், பெரம்பலூர் சேர்ந்தவர். அவரை வந்து விஜயினுடைய கண்ணு முன்னாடியே தூக்கி எறிகிறாங்க. குறைந்தபட்சம் அவர் வந்து தடுத்திருக்கலாம், அந்த பையன் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். அவர் பார்த்து கண்டுக்கிறாம போறாரு. அப்போ அவரை பார்க்குறங்கிற ஆர்வத்தில் ஆரவாரத்தில் வந்து நிற்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து அவர் எப்படி கேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இப்போ எல்லாருமே கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ அதனால் டார்கெட் பண்ணுறாங்கன்னா இவர்களுடைய செயல்பாடுகள். உலகத்திலே எந்த மாநாட்டுக்கும் கேட்டில் கிரீஸ் தடவுனது கிடையாது. இந்த மாதிரி பொட்டை காட்டில் போட்டு அடைச்சி வச்சது கிடையாது. எந்த விதமான வசதியும் செஞ்சு கொடுக்கல. கண்மாடியே தன் தொண்டனை தூக்கி எறிகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டுக்கிறாம போகிறாரு. இப்போ அதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அம்மா சொல்கிறாங்க, கை உடஞ்சிருக்கு, ஃப்ராக்சர் ஆகிருக்கு, அப்புறம் நெஞ்சிலையும் சில பகுதிகளில் காயம் ஏற்பட்டிருக்குங்கிற போது அந்த பையன் அந்த குடும்பத்தில் அவன் தான்
இன்கம் சோர்ஸாக இருக்கிறாரு. இப்போ அதனால அவங்க தரப்புல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 11 பேர் மீது வழக்கு போட்டிருக்கு. ம். அது முதல் குற்றவாளியாக இந்த விஜய் அவர்கள் சேர்த்திருக்கிறாங்க, தாவேகா தலைவர் விஜயை. இது தொடர்ந்து இந்த பவுன்சர்ஸ் செய்யக்கூடிய வேலைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பவுன்சர்ஸுங்கிறது அவங்க அரசு அதிகாரிகளோ கிடையாது, காவல்துறை அதிகாரிகளுக்கே அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. கிடையாது கண்டிப்பா. ஆனால் இவங்க வந்து எல்லாரையும் அடிக்கிறது, தள்ளி விடுறது, தூக்கி எறிகிறது, ஒரு மூட்டை தூக்கி எறிகிற மாதிரி எறிகிறாங்க கண் முன்னாடி. இது முதல் முறை கிடையாது. ஒரு முறை நடந்திருக்கு. ஏற்கனவே ஒரு மாநாட்டில் நடந்ததுலேயும் பிரச்சனை வந்துச்சு. போகிறப்ப 2-3 பேர் இறந்து போனாங்க. இப்பயும் இறந்து போயிருக்காங்க. ஆனால் இது அது தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. மதுரை ஏர்போர்ட்டில் வந்துட்டு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பவுன்சர்ஸ் துப்பாக்கி எடுத்து காட்டுறாரு, மிரட்டுறாரு. இந்த அளவுக்கு எல்லை மீறி போகுது. அவங்க வந்து தொண்டர்களை, தன்னை நம்பி வரக்கூடிய அந்த ரசிகர்களை இவர் எப்படி ட்ரீட் பண்ணுறாருங்கிறது பார்க்குறோம். இந்த இடத்துல நிறைய எம்ஜிஆர் மாதிரி நான் வரப்போகிறேன், எம்ஜிஆர் மாதிரி நான் உருவாகணும் அப்படின்றாரு. எம்ஜிஆர் தொண்டர்களை என்ன பண்ணாரு, எப்படி எம்ஜிஆர் ட்ரீட் பண்ணாருங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு தெரியாது. அதனால சில விஷயங்கள் மட்டும் சொல்லலாம். எம்ஜிஆர் ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு இன்னொரு கூட்டத்துக்கு இரவு நேரங்களில் காரில் போகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ரோட்டோரங்களில் வயல்வெளிகளில் ஆண்கள் பெண்கள்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுவாங்க, கதவை திறந்துட்டு காரை ஸ்லோவாக போக சொல்லிட்டு அவங்கள்ட்ட நிற்கிறவங்க எல்லாத்தையும் இறங்கி ஓதோண்ட கை கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக கார் ஸ்லோவாக போகும், இவர் சைடில் கை கொடுத்துட்டே வருவாராம். இந்த கிராமத்துலேருந்து அந்த கிராமம் வரைக்கும் போய் இறங்குற வரைக்கும். அங்கே போய் இறங்கி பார்க்குறப்ப கை ஃபுல்லாக காயமாக இருக்கும், ரத்த காயமாக இருக்கும். ஆர்வலில் பிடிச்சி இழுக்கிறது, அந்த நெகக்காயங்கள் படுறது. அப்புறம் அங்கே போய் வந்து இது பண்ணுவார். அப்போ சொல்லுவாங்களே, ஏன் நீங்கள் வந்து இன்னும் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி கூட இருக்க ஆட்கள் கேட்குறப்ப எம்ஜிஆர் சொல்லுவாராம், என்னை பார்க்க ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்காங்க, என்னால் முடிஞ்சதை இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்றாரு. அப்போ அந்த உணர்வுகளை மதிக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாங்க. எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞருக்கு நிறையா சொல்லலாம். கலைஞருக்கு ஒவ்வொரு தொண்டனுடைய வீடு முதற்கொண்டு தெரியும், அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் முதற்கொண்டு பேர் தெரியும், கிளியராக கேட்பார். அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையார் அப்படி தான் பண்ணாங்க. அவங்களும் வந்து சாமானியனாக இருப்பான், திடீர்னு அமைச்சர் ஆக்கிடுவாங்க, எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க, எம்பி ஆக்கிடுவாங்க, நம்பி வந்தவங்கள நல்லா பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். இவர் அரசியல் தான் புதுசாக இருக்குது. நீங்கள் உங்களை நம்பி வரக்கூடியவங்களுக்கு பெருசாக செய்யாட்டியும் கூட அடிப்படை வசதி, ஒரு பந்தல் போட்டிருக்கலாம், தண்ணீர் வசதி வச்சுருக்கலாம். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த மாநாடுகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரிய அளவில் பந்தல் போட்டிருப்பாங்க, அங்கங்கே சேர் போட்டிருப்பாங்க, பின்னாடி இருக்கவங்க பார்க்குறதுக்கு எல்இடி டிவி வச்சுருப்பாங்க, அங்கங்கே வாட்டர் கேன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நடக்கும். எல்லா மாநாடுகளும் 2 நாள் 3 நாள் நடக்கும். இந்த மாநாடு என்னென்னா, தன்னுடைய கூட்டத்தை காட்டுறதுக்காக, தன்னுடைய வெயிட்டை காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஓப்பன் இடத்துல போட்டு, அது இந்த மாதிரியான பிரச்சனைகள் தள்ளுமுள்ள ஆகி கடைசியில் ஒவ்வொரு மாநாட்டிலையும் உயிர்ப்பலி ஏற்பட்டுட்டே இருக்கு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உயிர்ப்பலி ஆகக்கூடிய எல்லாம் மிக மிக இளைஞர்கள். அவங்க நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. இவர் பார்க்க வரணுங்கிறதுக்காக குறைந்தபட்சம் பண்றாரு. இவர் எப்படி அரசியலுக்கு வந்து நாட்டை எப்படி காப்பாற்ற போறாருன்னு தெரியல. இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து இப்போ டிவிகே சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அது வந்துட்டு செட்டப் தான். டிஎம்கே சைட்ல இருந்து பொய்யா எங்க மேல போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஆட்களை வந்து செட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கிறப்போ உங்களுக்கு எப்படி இல்ல இது வந்து செட்டப்பா அப்படின்னா ஒருத்தருக்கு தான் செட்டப்பா சொல்லலாம். தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கேன். எல்லாரையுமே இவங்கள பண்றாங்க. கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்துச்சு, அது திமுக வெட்டி சாத்துச்சு. உங்கள்கிட்ட போதிய அனுபவம் இல்லை, அனுபவமான ஆட்கள் இல்லை, தொடர்ந்து நடக்குது. இந்த கொடிக்கம்பம் சாய்ந்து ஒரு இனோவா கார் அப்பளமா நொறுக்கி போச்சு. நல்ல வேலைக்கு ஒரு பெரிய இது அந்த இடத்துல வேற ஏதாவது பாதிப்பு, உயிர் பாதிப்பு இல்லாமல் போச்சு. இல்லை அந்த மாதிரி மாநாட்டுக்கு போறவங்களுக்கு திமுக பிடிச்சி தள்ளி விடுது. போயிட்டு வந்தவங்க 3 பேர் இறந்துருக்காங்க, திமுக பண்ணுச்சு. இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா அவங்க அம்மா பார்த்துட்டு தன் பையன் பண்ற வேதனையை பார்க்க முடியாம அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி தொடர்ந்து இது ஒரு மாநாட்டில் நடந்தா பரவாயில்லையே, தொடர்கதையா போயிட்டு இருக்கப்ப இதுக்கு அரசியல் அழுத்தம் சொன்னா எப்படி கொடுப்பீங்க? சேர் வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சேர் கொடுக்குறவங்கள போய் வந்து அவங்க மிரட்டுறாங்கன்னு சொல்றாங்க. கேரளாவில் வந்து சேர் கொடுத்துருக்காங்க. வந்து அந்த சேர் கிட்டத்தட்ட 10,000 சேருக்கு மேலே உடைச்சிருக்காங்க. திருப்பி அவங்க வாடகை கொடுப்பாங்களா? இப்போ அவர்கள் சைடில் நிறைய குற்றம் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வேற சித்தாந்தம் உள்ள கட்சிகள் கூட மாநாடு நடத்துறாங்க. அதிமுக மாநாடு நடத்துறாங்க, பாஜக மாநாடு நடத்துறாங்க. அங்கெல்லாம் இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இவங்க மட்டும் தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டு, இவங்க மேல உள்ள பிரச்சனைகளை வேறு பக்கம் திசை திருப்பி ஆளும் கட்சி தான் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு செட்டத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. சார், சீமான் அவர்கள் ரீசெண்டா விஜய் அவர்கள் வந்துட்டு அணில் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிச்சிருந்தாரு. இப்போ அதுக்கு வந்துட்டு எல்லாரும் வந்து ஏன் சீமான் அவர்கள் தொடர்ந்து விஜயை விமர்சிச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டிய விஷயம். ஆனா விஜய் பிரிக்க போற ஓட்டு அப்படிங்கிறது ஒரு இளம் தலைமுறையில் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஓட்டத்தை பிரிக்க போறாரு. அப்போ இந்த இளைஞர்கள் ஓட்டு அப்படிங்கிறது பெருசா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சமீப காலமா இல்லை, அதிமுகவுக்கு சுத்தமா இல்லை, திமுகவுக்கு பெருசா இல்லை, அந்தந்த கொஞ்சம் குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கு. அப்போ இளைஞர்கள் ஓட்டை பெருசா கவர்ந்துருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா, இப்போ விஜயை ரொம்ப கடுமையாக தாக்கக்கூடியவங்க யாருன்னா பிஜேபியும் நாம் தமிழர் ரொம்ப கடுமையாக தாக்குறாங்க. ஏன்னா அண்ணாமலை வந்த பிறகு ஒரு இளைஞர் கூட்டத்தை கொஞ்சம் உருவாக்கி வச்சிருந்தார் பிஜேபிக்கு. இப்போ அவர் போறாரு. அப்போ அந்த ஓட்டும் இங்கே இதாகுது, லாஸ் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் பக்கம் ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் இருந்தாங்க, அந்த ஓட்டம் கொஞ்சம் இங்க இருந்து போகுது. அப்படிங்கும்போது 2 பேருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் பெரிய அளவில் அந்த ஓட்டை பிரிக்க போறாரு விஜய் அப்படிங்கிறது எல்லாரும் தெரியுது.
அது ஆரம்பத்துல இருந்து 2 பேரும் தெரியும். 2 பேரும் மாறி மாறி என் கூட தான் வரப்போறாரு தம்பி, நான் தான் அண்ணன், என்னுடைய தலைமை ஏற்று வந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. நாம் தமிழரும் டிவிக்கு சேர போதுன்னுலாம் கூட சொன்னாங்க. சொன்னாங்க. கடைசியில எதுவுமே நடக்கல. அவர் தனியா ஒரு ட்ராக் போயிட்டாரு. அப்புறம் நம்மளுடைய வாக்குகளை கொஞ்சம் பிரிக்கிறாரு விஜய் அப்படிங்கிற ஒரு கோபம், தனிப்பட்ட ஒரு கோபம். அதுதான், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. தனிப்பட்ட கோபம் தான் நீங்க சொல்றீங்க சார். ஆனா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவரு தான் வந்து சீமான் அவர்களை வச்சு விஜய் அவர்களை விமர்சிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இல்ல, இருக்காங்க. கடுமையா திமுகவையும் விமர்சனம் பண்றாரு. கடுமையாக திமுக விமர்சனம் பண்றாங்க. இந்த பேனா சிலை வைக்கிறப்ப எல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்து திமுக தலைவர் கலைஞரை வந்து கடுமையா விமர்சனம் பண்றாங்க. அவரை வந்து தமிழரே இல்லைன்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி திமுக சொல்லி அவர் கேட்டு விமர்சனம் பண்றாருன்னா அவருக்கு பாதிப்பு ஏற்படுது. பர்சனலா அவருக்கு பாதிப்பு ஏற்படுது. தொடர்ந்து அவர் தனி கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து விஜய் விமர்சனம் பண்றாரு. இப்போ நேற்று கூட ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும், ஏன் நீங்க வந்து அங்கிள் அங்கிள் கத்துறீங்கன்ற ஒரு ரைமிங்லாம் சொல்றாரு. அப்படிங்கிற போது அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாரு விஜய். நம்மள்ட்ட இருந்து ஒரு இளைஞர் கொடுத்தாங்க எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கு. இது எப்படி திமுக சொல்லி தான் பண்றாரு அப்படிங்கிறதுல திமுகவையும் கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. திமுகவை பிஜேபியோட பி டீம்ன்றாரு அவரு. அப்படி இருக்கிறப்ப எப்படி திமுக சொல்லி இவர் விஜய் விமர்சனம் பண்றாரு அப்படிங்கிறது ஒரு கற்பனையான விஷயமா தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார். சரி, எங்களுக்கும் இருக்கிற ஒரு சந்தேகம் அதுதான். ஏன்னா திமுகல இருந்து சீமான் அவர்களை ரெடி பண்ணி விஜய் அவர்களை அடிக்கணும் அப்படின்னா அப்ப திமுகலயே எக்கச்சக்கமான பேச்சாளர்கள் இருக்காங்க. அவங்களே வந்துட்டு இவரை அடிச்சிடலாம். அப்படி இருக்கப்போ இந்த மாதிரியான ஒரு விமர்சனம், எதிர் விமர்சனம் வைக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் சார்? இல்ல, சமீபத்தில் அவர் வந்து சீமான் வந்து முதலமைச்சரை சந்திச்சார். அவருடைய அண்ணன் முத்துனுடைய மறைவுக்கு போய் சந்திச்சாரு. துக்கம் விசாரிச்சுட்டு வந்தார். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவர் சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு தான் அவங்க டோனே மாறி போச்சு, பூரா அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு தான் அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி சீமான் வந்து கடுமையா திமுகவை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறவருடைய கூட கடுமையாக விமர்சனம் பண்ணார். ஆனா அவர் சீமானுடைய அப்பா மறைவுக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி விசாரிச்சார். தமிழ்நாட்டு அரசியல் அது ஒரு பண்பு இருக்கு. அதாவது அரசியல் தாண்டி அவனுக்குள்ள ஒரு பண்பு இருக்கு. அந்த அடிப்படையில் அவர் பார்த்திருப்பார். அதை தான் அவங்க வந்து காரணம் சொல்றாங்க. அவர் போயிட்டு வந்ததுக்கு பிறகு சீமான் வந்து கடுமையாக விஜய் மட்டுமே விமர்சனம் பண்றாரு, மற்ற எந்த கட்சியும் விமர்சனம் பண்றது இல்லைன்னா பாதிக்கப்படுறது விஜயால தான் நிறைய பாதிக்கப்படுறது. அதனால அவர் விஜயை டார்கெட் பண்றாரு. மற்றபடி எல்லா கட்சியும் விமர்சனம் தான் பண்றாரு. இது தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம் சார். எப்படி பார்த்தாலும் டிவிகே சைட்ல இருந்து தொண்டர்கள் யார் அவங்கள விமர்சிச்சாலும் வந்து டிஎம்கே தான் காசு கொடுத்து இந்த ஒரு விஷயத்த பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ தெரியும்ல சார், கண்டிப்பா நம்மளுக்கு பிரதான எதிரி வந்துட்டு அரசியல் எதிரி டிஎம்கே தான் அப்படின்னு சொல்றப்போ அந்த சைட்ல இருந்து விமர்சனங்கள் வரும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கப்போ திரும்ப திரும்ப அவங்களே சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் சார்? இல்ல, அவங்களுக்கு வேற அரசியலே தெரியாது. திமுக எதிர்ப்பு ஒரே அரசியல் மட்டும் தான் பண்றாங்க. கொள்கையோ கோட்பாடோ, இந்தியாவினுடைய பிரச்சனையோ, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையோ, மாநில பிரச்சனையோ, மொழி பிரச்சனையோ, நிதி பிரச்சனையோ, வேலை வாய்ப்போ, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. விஜயை திரையில் பார்த்து அவர் எல்லாத்தையும் மாத்திடுவார், ஒரு பாட்டுல தமிழ்நாட்டை தலைகீழா புரட்டி போட்டுருவாரு அப்படின்னு நினைச்சு புட்டக்காட்டில் இருக்க கூட்டம் தான் அது. அந்த கூட்டத்திற்கு கொள்கை கோட்பாடெல்லாம் எதுவும் தெரியாது. அவர்கள் திமுக எதிர்ப்பு மட்டும் தான் விஜய் பேசுறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய செய்தி அதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு தெரியல. குஜராத்ல 10 அரசியல் கட்சிகள் கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணிருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்ன செய்திருக்குன்னு புள்ளி விவரத்தோடு எடுத்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் அவங்க பேசுவாங்களா? ஒரு புதுசா ஒரு கட்சி செல் கம்பெனிஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு கம்பெனினா போலியாக கம்பெனி ஆரம்பிச்சு அதில் ரன் பண்ணுவாங்க. செல் கம்பெனி, செல் பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்திருக்கு குஜராத்ல. 10 கட்சிகள் லெட்டர் பேட் கட்சி. அதுல 4000 கோடி ரூபாய்க்கு மேல அவங்க வந்து பணத்தை வசூல் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரல் பாண்ட்ல பணம் வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ இந்தியா முழுவதும் போயிட்டு இருக்கு. ஏதோ புதுசா நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு டொனேஷன் பல கோடி ரூபாய் வாங்கிருக்கீங்க அப்படின்னா நீங்க யாரு? தேர்தல் ஆணையம் எப்படி அனுமதிச்சு? பெருசா பிரச்சனை போயிட்டு டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீரமைப்புன்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட தென் மாநிலங்கள்ல பல தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிகள் போயிடும், வட மாநிலங்கள் ஏறி போயிடும், நம்மளுடைய பிரதிநிதித்துவமே நாடாளுமன்றத்தில் இருக்காதுங்கிறாங்க. இதை பத்தி தான் புரியுமா உங்களுக்கு? நமக்கு நம்ம மாநிலத்துக்கு வரக்கூடிய ஃபண்டு வர மாட்டேங்குது. ஜிஎஸ்டி ஃபண்டு கிடையாது, கல்விக்கு வரக்கூடிய ஃபண்டு வர மாட்டேங்குது. இது நிறுத்தி வைக்கிறாங்க. 3 மொழி கொள்கையை கொண்டு வரணுன்றாங்க. 3 மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் கல்வி நிதியை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவோம். 5000 கோடி ரூபா வரைக்கும் இருக்குது. 2023, 24, 25 வரைக்கும் 5000 கோடி ரூபா நம்மளுடைய வரிப்பணத்தில் நமக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய அந்த பணத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க. நீங்கள் வந்து 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுவோம். இதான் அவங்களுக்கு தெரியுமா? ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வராங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியாவை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு மாநிலத்தை சிதைக்கக்கூடிய வேலையை பண்ணுறாங்க. அதை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா? எதுவுமே கிடையாது. திமுக எதிர்ப்பு மட்டும்ங்கிறது இன்னைக்கு இந்தியாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தது பிறகு மாநிலங்களை அவர்கள் ஒரு கார்பரேஷன் லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. எல்லா உரிமைகளும் போயிடுச்சு. அவங்க சொல்றதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல அங்க இருக்கணும். அப்ப இவர் தொடர்ந்து திமுக எதிர்ப்பை நாங்க மாநில கட்சி தான், நாங்க திமுகவை எதிர்ப்போம், நாங்க இங்கதான் அரசியல் பண்றோம் அப்படின்னா இந்த அரசியலை யார் அங்கிருந்து ஆட்டி வைக்கிறது? அதை எதிர்த்து கேட்கணுமா இல்லையா? அப்ப எந்த ஒரு புரிதல் இல்லாம திமுக எதிர்ப்பு மட்டும்தான் இவங்களுடைய பிரதான நோக்கம். அப்ப இவர்களுக்கு என்ன நடந்தாலும் மரம் விழுந்தாலும் திமுக தான்,
ரோட்டில் வண்டி பஞ்சராக போனாலும் திமுக தான், ரோட்டில் வந்து மழை பெஞ்சாலும் திமுக தான், பைப்பில் தண்ணி வரலான்னு திமுக தான் அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்டை திமுக எதிர்ப்பை மட்டும் உருவாக்கி வச்சிருக்காரு. மற்றபடி கொள்கையோ கோட்பாடுகளோ எதுவுமே இல்லை. அப்போ என்ன நடந்தாலும் திமுக தான். இப்போ மரம் அன்னைக்கு கொடிக்கம்பம் விழுந்துச்சு, திமுக காரணம். அன்னைக்கு பைப்பில் பாத்ரூமில் தண்ணி வரல, திமுகவா காரணம். நீங்கள் கொண்டு வைக்கல, 2 பேர் ஹார்ட் அட்டாக் இறந்து போனாங்க, திமுகவா காரணம். நீ உங்களுக்கு சரியான அனுபவம் இல்லை, போதிய ஆட்களை கூட வச்சுக்கல, மாநாடுகள் நடந்த அரசியல்வாதிகளை யாரையும் கூட வச்சுக்கல, மாநாடு நடத்தக்கூடிய நிறுவனம் ஒரு சினிமா பிஆர்ஓ வச்சு மாநாடு நடத்திருக்கீங்க. ஒரு சினிமாவுக்கு பிஆர்ஓ ஆர்கனைஸ் பண்ணுறவரை இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் கூடக்கூடிய ஒரு அரசியல் மாநாடு நடத்திருக்கீங்கன்னா எப்படி உங்களுடைய இது இருக்கும்? அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தக்கூடிய அனுபவமுக்கு ஆட்கள்லாம் தெரியும். இவ்வளோ பேர் வருவாங்க, இவ்வளோ பேர் இந்த இடத்துல இருப்பாங்க, இவ்வளோ பேர் போவாங்க, அதில் இவ்வளோ பேர் இந்த மாதிரி இருப்பான், இந்த மாதிரி கண்டிஷனில் வருவான், இவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அரசியல் கட்சிகள் அரசியல் மாநாடு நடத்த அனுபவம் உள்ள ஆட்களுக்கு தெரியும். நீங்கள் சினிமா பிஆர்ஓஸை வச்சு நீங்கள் ஒரு மாநாடு நடத்துறப்ப அவங்களுக்கு குறைத்து மதிப்பிடலை. அவங்களுக்கு இந்த மாதிரியான பெரிய கூட்டத்தை கையாண்ட அனுபவம் இருக்காது. நான் ஒன்று சினிமா பிஆர்ஓனா அவங்களுக்கு அவரோட இலக்காரமா அப்படின்னு கேட்க வேண்டாம். இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஹேண்டில் பண்ண முடியாது. சினிமா பிஆர்ஓஸ் வந்து சின்ன சின்ன கூட்டங்கள் நடத்திருப்பாங்க. லட்சக்கணக்கான மக்களை அது எந்த மாதிரியான சூழ்நிலையில் வருவான், எந்தெந்த ஊர்ல இருந்து வருவான், எப்போ வருவான், எப்போ தங்குவான், எங்கே போவான், இதெல்லாம் யோசிச்சு பண்ணணும். அப்போ இதெல்லாம் அனுபவம் இல்லாமல் பண்ணிட்டு நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்கிறப்ப திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற விஜய். அதுதான் விஜய்க்கு மிகப்பெரிய டிராபேக்கும் கூட. திமுக எதிர்ப்பை பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் நிறைய கட்சி இருக்கு. அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, நாம் தமிழர் இருக்கு, எல்லாருமே திமுக. நீங்க எதுக்குன்ற நீங்க புதுசா நீங்க ஒருத்தர் வர்றீங்கன்னா ஒரு மாற்று என்ன பண்ண போறீங்க? கடந்த 50 வருஷத்துல இந்தியாவில பல முன்னேறிய மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. இன்னைக்கு மத்திய அரசு வெளியிட்ட இன்னைக்கு நம்ம பேசியிருக்க நேரத்துல இந்தியாவிலே அதிக தொழிற்சாலை உள்ள மாநிலங்கள்ல 2வது மாநிலமா தமிழ்நாடு. அப்ப எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும்? மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கை இன்னைக்கு. அப்ப இதெல்லாம் இவ்வளவு முன்னேறிய மாநிலம். இதை விட நீங்க பெட்டரா என்ன பண்ணுவீங்க? இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் படித்த மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிகமாக பிஜி படித்த பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் சேஃப்டியாக வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய நகரம் வந்து இந்தியாவிலே சென்னை தான்ன்றத ஒரு புள்ளி விவரத்தையும் வந்து மத்திய அரசே ஒரு அது கொடுக்குது, ஒரு அறிக்கை கொடுக்குது. இவ்வளோலாம் இருக்குது. இதை விட பெட்டரா, இதை விட அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? கல்வியில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது? பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன திட்டம் இருக்குது? ஜிடிபியை கொண்டு போகிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது? இந்த அடுத்த கட்டத்தை தமிழ்நாட்டை வளர்ச்சி அடைஞ்ச மாநிலத்தை கொண்டு போகிறதுக்கு உங்கள்கிட்ட திட்டம் இருக்குது. ரெண்டு கட்சி மாறி ஆட்சியிருந்தாங்க. இதை விட பெட்டராக நான் பண்ணுறேன், என்கிட்ட இந்த ஸ்கீம் இருக்குது, கொடுங்க, இவ்வளோ லட்சம் பேருக்கு வேலை வாங்கி தரேன், என்கிட்ட ஆட்சியை கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ லட்சம் பேருக்கு வேலை வாங்கி தரேன்றாங்க. மது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றார். நான் சொன்னதெல்லாம் வந்து மத்திய அரசினுடைய புள்ளி விவரம். இந்தியாவிலே பெண்கள் தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள்லேயே அதிகம் வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அதுவும் சேஃப்டியஸ்ட் சிட்டிங்கிறது சென்னை தான். இதெல்லாம் அவங்க திருப்பி அதே சொல்கிறார். நான் வந்து ஊழல் ஒழிக்க போகிறேன், நான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பில் தமிழ்நாட்டில் இது அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் திமுக எதிர்ப்பை மட்டும் வைத்து அரசியல் பண்ணுறாரு. இது கரையேறாது. திமுக எதிர்ப்பை பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கு. கண்டிப்பா சார். நான் அடுத்து அதுதான் கேட்கலான்ட்டு இருந்தேன். அவர் மாநாட்டிலேயா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு பொதுக்கூட்டமா இருக்கட்டும், தொடர்ச்சியா அவர் வந்து மக்கள் பிரச்சனை ஏதாவது பேசுறாரு, இல்ல அவரு ஒருவேளை சிஎம்மா ஆனார்னா என்ன பண்ண போறா அப்படின்ற விஷயங்கள் சொல்லுவாருன்றதுதான் எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனா அவர் தொடர்ச்சியா அந்த ஒரு விஷயங்களை மட்டும் தவிர்த்துக்கிட்டே வராரு. அப்படி இருக்கப்போ அவரோட நிலைப்பாடு தான் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கே ஒரு நிலைப்பாடு தெரியாம தான் போயிட்டு இருக்காரு. தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா? வச்சுட்டு அஞ்சா பண்றாரு. கொள்கையும் தெரியாது, கோட்பாடும் தெரியாது. திமுக எதிர்ப்பு அவர் கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தம், வேற வழி இல்லாம கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு ராம்பாக் பண்ணுறாரு, ஒரு பாட்டு பாடுறாரு, ஒரு டான்ஸ் ஆடுறாரு, தலையில் துண்டு கட்டுறாரு, துண்டு எடுத்து சுற்றுறாரு, திமுக ரெண்டு திட்டுறாரு, போயிடுறாரு. இது அரசியல் கட்சி மாநாட்டில் இதுதான் நடந்திருக்கு. இதான் பேசி ஆக்கப்பூர்வமாக பேசியிருக்கிறாரா? தமிழ்நாட்டில் எனக்கு என்ன கொடுங்க, ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, நான் வந்து இதெல்லாம் மாற்றிடுவேன். இவ்வளோ இத்தனை வருஷமாக வந்து மதுக்கடைகள் அதிகமாக போச்சு, மதுக்கடையினால இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகள் மூடிடுவேன், மது கொள்கையில் என்னுடைய திட்டம் இது தான், வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு என்னுடைய திட்டம் இது தான், உற்பத்திகளை பெருக்கிறதுக்கு திட்டம் இது தான், என்னுடைய ஃபினான்ஸ் ஸ்கீம் இது தான், ஆட்சிக்கு வந்தேன்னா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்திடுவேன், அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர போகிறேன் அப்படி ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. ஒரு ரேம்ப் வாக் வர்றாரு, ஒரு பாட்டு போடுறாரு, ஒரு டான்ஸ் ஆடுறாரு, ஒரு ரீல்ஸ் போடுறாரு, ஒரு வீடியோ போடுறாரு, ஒரு செல்ஃபி போடுறாரு, திமுக திட்டுறாரு, போயிடுறாரு. இது ஒரு மாநாடு, இது ஒரு கட்சி, இதை நம்பி பாவம் அந்த எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம். அப்படிங்கும்போது ரொம்ப ஆபத்தான கூட்டம். அது எந்த அரசியல் புரிதல் இல்லாமல் ஒரு கூட்டம் அவர் பின்னாடி திறந்து நிற்கிறதுங்கிறது ஆபத்தான விஷயம். அந்த வாக்குகளை வீணடிக்க போறாங்கிறது தான் தெரியும். எல்லாருமே வந்துட்டு டிவிகே விஜய் அவர்கள் வாக்கு பிரிப்பாரு அப்படின்றது தான் முன்னாடி வைக்கிற கருத்தா இருக்கு. இப்போ எப்படிதான் அவங்க 2026 தான் எங்களோட ஒரே நோக்கம் சிஎம் ஆகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், ஒருவேளை அவங்க நினைச்ச ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கல தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்னா இந்த ஒரு கட்சி நிலைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 100% வாய்ப்பே இல்லை. நான் அடிச்சு சொல்வேன். இந்த வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ண வீடியோ கூட சேவ் பண்ணி வச்சுங்க. 2026 தேர்தலுக்கு பிறகு அவர்கள் தேர்தல் முடிவுகள்ங்கிறது வந்து வாக்குகளை பிரிப்பாங்களே ஒழிய
ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றத ஒரு தொகுதியில கூட அவர் தனிச்சு நின்று இந்த மாதிரியான கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்று ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வர்றப்ப ஒரு 8% 10% வாக்குகளை பிரிச்சுட்டாங்கன்னா இந்த கட்சியை தொடர்ந்து கொண்டு போவாங்களா அப்படிங்கிற கேள்வி. இப்பயே வந்து எப்பயாவது ஒரு தான் வெளியே வர்றாரு. தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு 6 மாசத்துல 1 வருஷத்துல தேர்தல் இருக்கிற நேரத்திலேயே சிங்கம் எப்பயாவது வெளியில வரும், மீதி நேரத்தில் கூண்டுக்குள்ள தான் இருக்கும் அப்படின்றாரு. அந்த சிங்கம் திருப்பி சினிமாக்கே போயிருமா இல்ல கூண்டுக்குள்ள பனையூர்ல அடைஞ்சு கிடக்குமாங்கிறது தேர்தல் முடிவுகள் தெரியும். அது அதவே அவரே சொல்றாரு. அவரே மமிதா பைஜரி சொல்லியிருக்காரு 26 தேர்தல் முடிவுகளை பார்த்துட்டு நான் வந்துடுவேன், உன் டேட்டா ஃப்ரீ பண்ணி வைமா, அடுத்து நம்ம சேர்ந்து பண்ணுவோம்னு அவரே சொல்லியிருக்காரு. இதுதான் விஜயினுடைய நிலைப்பாடு. அது போக போக தெரியும். கண்டிப்பா சார். 2026 தேர்தல் முடிவுகள் வந்தாதான் என்ன ஏது அப்படின்றது தெரியும். ரொம்ப நன்றி சார்.